வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 9வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா 396வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. முன்னாடி நாள் 5ஆம் தேதி கார்னியா ப்ளஸ் ட்ரா வியாழக்கிழமை நடந்துச்சு. இந்த ட்ராவுக்கு நம்ம ஏபிபிசிஏசி ஆல்போர்ட் நம்பர்ஸில் நான் 71ன்னு கொடுத்துருந்தேன், வந்தது 72. டெஸ்ட்டு ஒரு நம்பர் மேலே போயிடுச்சு, இல்லாட்டி நமக்கு ஏபிபிசிஏசியில் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். ஆல்போர்டு நம்ம 7ங்கிறது கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம டபுள்ஸ் வந்துச்சுன்னா 700 வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தேன், நமக்கு வந்தது 2. நீங்களே பாருங்கள், நம்ம ஆல்போர்டு கொடுத்ததில் 7ங்கிறது எடுத்திருக்கோம், 1 கொடுத்துருந்தோம், ஒரு நம்பர் மேலே போய் 2 வந்துருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்போர்டு கொடுத்துருந்ததில் 7ங்கிறது நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டே எடுத்திருந்தோம், பார்த்திங்கன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். ஏ போர்டிலேயே நம்ம கொடுத்துருந்தோம் 7ங்கிறது நமக்கு ஏ போர்டிலே பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும், வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இந்த கெஸ்ஸிங் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 6ஆம் தேதி 9வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. இந்த வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும். உங்களுக்கே தெரியும், இது ஒரு நல்ல ஒரு ட்ரா தான். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக இந்த ட்ராவுக்கு வின்னிங் நம்பர்ஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம கொடுக்குற நம்பரும் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸும் மேட்சாக இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டுமே தான். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ராங்காக தான் ஒவ்வொரு நம்பரையும் கொடுக்குறேன். ஏ போர்டில் 1 4ன்னு எடுத்துருக்கேன், ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பி போர்டில் 0வையும் 5ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சி போர்டில் 9ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கோம், மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டி நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் எடுத்திருக்கேன். 1 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0வும் 5ம் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. சி போர்டில் 9ம் 8ம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம பாட்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுக்கணும், கண்டிப்பாக பாட்ஸில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி பாட்ஸ் நம்பரில் நான் இன்றைக்கி ஒரு 2 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை ப்ளே பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். கெஸ்ஸிங் மட்டுமே தான், கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். 109 பாட்ஸு, 509 பாட்ஸு. நான் அதிகமான நம்பர்ஸெல்லாம் கொடுக்க கிடையாது. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டியே நான் ஆடுவருக்கு பண்ணி தான் தொடர்ந்து நான் ரெகுலராக கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன்.
நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸும் மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து ஃபுல்லாகவே முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த பாக்ஸ் நம்பர்ஸுங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். இந்த 509ம் 109ம் பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் வந்து நமக்கு 9 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? 9ஐயும் 1ஐயும் நீங்கள் ஆல் போர்டு நம்பராக எடுத்துக்கலாம். ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. 9ம் 1ம் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே வந்திருக்கு. 9ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸில் மட்டும்தான் தொடர்ந்து வந்து என்னையுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நான் வந்து கொடுக்குறேன். 9 1ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 2 நம்பருமே என்னையுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம சிங்கிள் நம்பர் வந்து கொண்டு வர கிடையாது. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 1 வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? சிங்கிள் ஷார்ட் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காண்டி நான் வந்து இன்றைக்கி என்னையோடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் பார்க்கையில் 9ங்கிறத சிங்கிள் நம்பராக நான் கொடுக்குறேன். சரிங்களா? 1ங்கிறதும் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. ஒரே நம்பராக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து 9 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 1ஐயும் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா 1ங்கிறது நமக்கு பெண்டிங்லேயும் இருக்குது. நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் வந்து அதிகமாக தான் இருக்குது. 2க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 1 தான் வரணும். 2க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 1 தான் வரணும். ஏ போர்டுலேயும் பெண்டிங் அதிகமாக இருக்குது. சி போர்டுலேயும் பெண்டிங் அதிகமாக இருக்குது. பி போர்டுலேயும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து 1ஆம் நம்பருங்கிறது எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம ஏபிபிசிஏசி வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 91 41 சரிங்களா? 19 49 அதே மாதிரி 59 15 இந்த நம்பர்ஸை வந்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டி நான் வந்து 91 41 19 49 59 15ன்னு எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி வைக்கிற நம்பர்கள் வந்து இந்த நம்பர்ஸை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இந்த 6 நம்பர்ஸுமே நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை எடுத்து பயன்படுத்துங்க. 405 108 417ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் வந்து டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 101 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டபுள்ஸில் வந்துச்சுன்னா 101 499 சரிங்களா? 1 5 1ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1 9 7 சரிங்களா? 197 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் நான் மேட்ச் பண்ணி மொத்தம் வந்து ஒரு 7 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் இந்த 7 நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கேன்.
கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே கலந்து ப்ளே பண்ணுங்கள். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்கையில் வந்து நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து எப்போதும் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும். கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கணும். 100% வின்னிங் நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். 7109ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4905 சரிங்களா? 4905 21 சரிங்களா? 2101 சரிங்களா? டபுள்ஸ் வந்துச்சுன்னா 2101 4905 7109 மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. மொத்தம் வந்து நான் 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்காண்டி ஸ்ட்ராங் மணியே கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 மணிலேருந்து 2:20க்குள்ளே நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணிகிட்ருக்கேனோ அந்த நம்பர்ஸை மட்டும் நான் ரெகுலராக வந்து கொடுத்துருக்கேன். நான் வைக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்காங்க குரூப்பில் வந்து. நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டியருக்கான கெஸ்ஸிங்கும் அப்பப்போ கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.